ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஷிஃப்டிங் பண்ணுற மாதிரி கலைபரமாக இருக்குது. ஆக்சுவலாக திடீர்னு ஹஸ்பண்டுக்கு வெள்ளை அடிக்கணும்னு தோணிருச்சு போல். ஃப்ரைடே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாமான் வியாழக்கிழமை வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. ஃப்ரைடே காலையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நாளைக்கு தான் சனிக்கிழமை தான் வருவோம் அப்படின்னாங்க. ஸோ என்ன பண்ணேன், பிளான் பண்ணிவிட்டு டோர் மேட் எல்லாம் எடுத்து துவைச்சி போட்டுடலாம். அதே மாதிரி கர்டைன் எல்லாத்தையுமே கூட கழட்டி அதையும் மிஷினில் போட்டிருக்கு. ஸோ துவைச்சிட்டோன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். 3 நாள் சிட்டு டெடியும் வச்சு சமாளிக்கணும் இல்லையா? அதனால் ஒரு 3 நாளைக்கான கிரேவி 3 விதமான பொரியல் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம். தோசை மாவுக்கு எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். வெளியில் வாங்கி சாப்பிட்டா சேராது, அதனால் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்புக்கு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு குக்கர்லேயே தான் வைக்க போகிறேன். 2 பொருளாக எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்துடலான் இருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா? இதில் வந்து மிளகாத்தூள், சாம்பார் தூள், உப்பு, மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். அதில் புளியை நல்லா திக்காக கரைச்சி ஊற்றிட்டு வதக்குனதை போட்டு ரெடி பண்ணிடணும். அது கூட வச்சுக்கிறதுக்கு காரம் இல்லாத ஒரு வாழைக்காய் ஃப்ரை. 2 வாழைக்காவை நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தா போதும். ஸோ அந்த இதில் பார்த்திங்களா புளி தண்ணி வதக்கின காயெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். இதை அப்படியே டக்குன்னு குக்கரில் வச்சோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காயில் வெறும் சொன்ன மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் காரத்துக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் அந்த புளிக்குழம்பு கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது வந்து பீர்க்கங்காய் கடைய போகிறேன். பீர்க்கங்காய், அது கூட தக்காளி, கொஞ்சம் புளி, 2-3 மிளகாய் வத்தல், 2 பச்சை மிளகாய், வெங்காய வடகம், கருவேப்பிலை சேர்த்து வேகத்துக்கு வைக்க போகிறேன். அட் எ டைம் புளிக்குழம்பும் அந்த கடையிலுக்கானதும் ரெடி ஆகிடும். ஒரு 2-3 நிமிஷம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு தால் கூட கொஞ்சமாக சுரக்காய் போட்டு அது ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு மாதிரி வச்சுட்டோன்னா அதுவும் சரியாக இருக்கும். ஏதாவது சப்பாத்தி தோசை அது கூட வச்சுக்கிறதுக்கும். வாழைக்காய் ஃப்ரை பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறேன். கேரளா ஸ்டைலில் பண்ணேன். ஸோ அதுவுமே நல்லா நிறையா தேங்காய் போட்டு அது தோரன் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ புளிக்குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்கு இல்லையா? சேனக்கிழங்கு கொஞ்சம் இருக்குது. இதை வந்து சாப்ஸ் மாதிரி பண்ணலான் இருக்கேன். ஸோ அது எண்ணெயில் வறுப்பட்டுருக்கு. முட்டைக்கோஸ் பொரியல் கொஞ்சம் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். பீர்க்கங்காய் கடையில் நல்லா கடைஞ்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கொதி வர விடணும். அதுக்காக அதே குக்கரில் வச்சு விட்டுருக்கேன். ஸோ ஒரு 4 மணி நேரம் ஆச்சு இந்த வேலையெல்லாம் கட் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம கால் வலி வந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் அந்த இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, அது கூட கரம் மசாலா எல்லாம் சேர்த்து அதையும் நல்லா சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சிம்பிளான சேப்பங்கிழங்கு இல்லை சேனக்கிழங்கு சாப்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரசத்துக்கு ஒரு நாள் ரசம் ஒரு பொரியல் வச்சு ஓட்டிடலான்னு சொல்லிட்டு தக்காளி எல்லாம் அரைச்சதை வதக்கிட்டுருக்கேன். ரசம் ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ புளித்தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு அதுவும் கொதி வந்ததும் இறக்கிட்டோம் அப்படின்னா ரசமும் ரெடி. ஸோ பாருங்கள் பீர்க்கங்காய் இப்போ வந்து லஞ்சுக்கு பீர்க்கங்காய் கடையில் 2 காயிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் பருப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, சுரக்காய் வச்சு அது கூட தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி மசாலாலாம் சேர்த்து அதுவும் தாளிச்சிட்டேன். ஸோ அந்த இதுவும் ரெடி. இது 2-3 வேளைக்கு வரும். இட்லி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கட்டையை நல்லா மெஷினில் போட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் எடுத்து காய வச்சுட்டாரு. ஒரு 4 மணி நேரம் வேலை இருந்தது. செம்ம கால் வலி. சரி ஏதாவது படமோ சீரீஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வ்ளாக் பார்த்துட்ருக்கேன். வந்து முடியல, ஒரு வழி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ சாட்டர்டே மார்னிங் சப்பாத்தி போட்டு ஒரு தால் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னும் வேலைக்கு ஆள் வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் சாமான்லாம் அங்கங்கே நகட்டி வச்சு பட்டி பார்த்துட்ருக்காங்க எல்லா ரூம்லேயும். இங்கெல்லாம் மழை பெஞ்சு ரொம்ப சீப்பேஜ் இருந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக சுரண்டி புட்டி போட்டு இன்றைக்கி ஒரு 2 ரூம் கிச்சனும் டைனிங் ஹால் மட்டும் இன்றைக்கி வெள்ளை அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய பால்கனி மற்றதெல்லாம் மறுநாள் தான் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் டோரு கிரில் எல்லாம் பெயிண்டிங் வேலை வேறு இருக்கும். சாதம் மட்டும் வச்சு விட்ருக்கேன் பாருங்கள் சூடாக. மற்றதெல்லாம் இந்த பக்கமும் இங்கே வந்து ஃபுல்லாக இன்னும் சுரண்டி விட்டுருக்காங்க. இனிமேல் தான் பட்டி பார்க்கணும். ஸோ கலைபரமாக இருக்குது. சிட்டு அபியும் வந்திருக்கான் இன்றைக்கி. என்ன பண்ணேன், சிட்டு டெட்டு இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ரூமை லாஸ்ட்டாக அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே தான் போட்டு விட்ருக்கேன் 2 பேரையும். நடுவில் ஒரு தடவை சுச்சுக்கு மட்டும் வெளியே விடுறது. காலையில் வாக்கிங் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டார். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே எனக்கு சிட்டு டெட்டுக்கு இந்த ரூம் தான். ஸோ பிளான் பண்ணி 2-3 நாளைக்கு சமைச்சு வச்சது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக முடிச்சாச்சா. நைட்டுக்கும் மாவு இருக்குது. இதாக குழம்பு வச்சு தோசை சுட்டுக்கலாம், இல்லைனா சாதமே கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் கிச்சனில் ஒருத்தர் அடிச்சிட்ருக்காரு. அந்த பக்கம் டைனிங் ஹால்லையும் ஒருத்தர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. சிட்டு டெட்டை சமாளிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பெருசாக கண்டென்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. டெய்லி இப்போ வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியல. முடிஞ்சதுன்னா வீடியோ ஷேர் பண்ணுறேன்.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.